வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். 3வது சங்கீதம் 8வது வாக்கியம், ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்ற வார்த்தை இறைவன் நம்மை காப்பாற்றுகிறவராகவும் நம்மை பாதுகாக்கிறவராகவும் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை தருகிறது. இந்த நாளிலே நீங்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இருக்கிறீர்களா? உங்களுக்கு ஆண்டவருடைய உதவி தேவையாக இருக்கிறதா? இதோ நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களை காப்பாற்றுகிற தேவனாகவும் இருக்கிறார். ஆபத்துகளில் இருந்தும் விபத்துகளில் இருந்தும் பல்வேறு துன்ப துயரங்களில் இருந்தும் உங்களை காப்பாற்றி உங்களை பாதுகாத்து உங்களை ரட்சிக்கிற தேவனாக அவர் இருக்கின்றார். ஆகவே உங்களுக்கு உதவி வேண்டுமானால், உதவியற்ற சூழ்நிலையில் இருப்பதாக உணர்வீர்களானால், இதோ அந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுகின்ற வேளையில் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுத்து உங்களை ரட்சித்து பாதுகாத்து உங்களை காப்பாற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று இங்கே அவர் ஜெபிக்கின்றார். நீங்களும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்களுக்கு வேண்டியவர்களையும் நண்பர்களையும் உறவினர்களையும் ஆசீர்வதியும் என்று நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நீங்கள் யாருக்காக ஜெபிக்கின்றீர்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த நாளை ஒரு சமாதானமும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக மாற்றி உங்கள் வாழ்க்கை பாதையில் இருக்கக்கூடிய எல்லா துன்ப துயரங்களில் இருந்தும் உங்களை காப்பாற்றி உங்களை ரட்சிக்க அவர் நல்லவராக இருக்கின்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.